5ல வந்து நம்ம டீச்சிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன் பார்ப்போம். டீச்சிங் வந்து ஜாபா ப்ரொஃபஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னிங்கில் கேட்பாங்க. ரெஃப்ரெஷர் ட்ரெய்னிங்கில் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸராக அப்போ வந்து டீச்சிங் வந்து ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொஃபஷன் அண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் அப்படின்னா என்னென்னா யார் வேணாலும் ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? எடுக்கேட்டட் ஆர் நான் எடுக்கேட்டட் யார் வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். இது இவங்களுக்கு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டிகிரியோ இல்லை குவாலிஃபிகேஷனோ இவங்களுக்கு தேவையில்லை இல்லையா? ஜாப் பண்ணுறவங்களுக்கு. ப்ரொஃபஷன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எடுகேஷன் வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும். ஓகே. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ டீச்சிங்கை ப்ரொஃபஷனாக எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அதோட நேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கான்செப்ட் என்ன டீச்சிங் அப்படின்னா, டீச்சிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? ஒரு ப்ரொஃபஷனை ரெஃபர் பண்ணுது. குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே. அவங்களுக்கு பேர் டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Okay, the activities of a group known as teachers undertaken to help an individual to acquire knowledge, skills, attitudes, values. ஒரு டீச்சருடைய வேலை என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அப்புறம் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு டெவலப் பண்ணுறது தான். ஓகே. டீச்சிங் as activities that are designed and performed to produce change in behavior. இதை வந்து யார் சொல்கிறான்னா, கிளார்க் வந்து சொல்கிறாரு 1970ல். டீச்சிங்கிறது ஆக்டிவிட்டீஸ் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க? டு ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் பிஹேவியர். எல்லாமே டீச்சிங்னாவே ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரில் சேஞ்சஸ் உண்டாக்குறது தான் டீச்சிங்கோடைய ஆக்டிவிட்டி. அதுமாதிரி டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்கலாம்? லெக்சர் கொடுக்கறது, ஓகே, கொஸ்டின் ஆன்சர் கேட்குறது, டிஸ்கவரி, அசைன்மெண்ட், எய்ம் அட் அச்சீவிங் காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ். இந்த மூணும் இது நம்ம காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் இல்லையா? இது அறிவு சார்ந்தது, இது இமோஷன் சார்ந்தது இல்லையா? அப்படி படிச்சிருக்கோம். இது யார் சொல்கிறான்னா, பெஞ்சமின் ப்ளூம் சொல்கிறாரு. இந்த டெஃபினேஷன் பெடகோஜிலையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே. கொஸ்டின் ஆன்சர், லெக்சர், டிஸ்கஷன், டிஸ்கவரி, அசைன்மெண்ட்ஸ், காக்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கான்செப்ட். இது நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஓகே. டீச்சிங்னா என்ன? ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 13 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 13 பாயிண்ட்ஸையும் படித்து வச்சிட்டிங்கன்னா அதை பற்றி தெரியும்னா அப்படியே எழுதிடலாம். ஓகே. ஸ்டோரியாக பேஜ் நம்பர் 219 இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சோஷியல் ப்ராசஸ். ஓகே. இது எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டி. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் வேணும், எடுகேஷன் வேணும்ன்ட்டு. அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் அன் அவுட்புட் எமனேட்டிங் ஃப்ரம் த டீச்சர். ஓகே. ஒரு டீச்சருடைய வெளிப்படுத்துறது அறிவு அப்படிங்கிறது தான் இது. டீச்சிங் வந்து ஒரு என்னது அப்படின்னா, ஆர்கனைஸ்டு சிஸ்டம். ஓகே. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது கிளாஸ் ரூம் ஆக்ஷன்ஸில். அதுக்கப்புறம் டீச்சிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். ஓகே. அப்புறம் டீச்சிங்னா என்னது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆக்குபைஸ் அ ப்ரைமரி பிளேஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் ஒரு பெஸ்ட் டீச்சிங்கை கொடுக்க முடியும். அதுமாதிரி இன்ட்ராக்டிவ் ப்ராசஸாக இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் வித் ஸ்டூடெண்ட்ஸ் டு அச்சீவ் சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ். அப்படி தானே? நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்களோட சர்டன் ஆக்டிவிட்டீஸு, ஆக்ஷன்ஸ் அச்சீவ் பண்ணணும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே நம்மளோட டியூட்டிஸ். அப்புறம் டீச்சிங்கிறத ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். ஓகே. ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. டீச்சிங் மேபி கால்ட் அஸ் தெரப்பி ஃபார் லேர்னர்ஸ். அது தெரப்பியாக கூட அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். அப்புறம் டீச்சிங் இன்க்ளூட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன? டெல்லிங், லிசனிங், ஷோயிங், டிஸ்பிளேயிங், டெமான்ஸ்ட்ரேட்டிங் அண்ட் டூயிங்.
டீச்சிங்கிறது கேன் பி மாடிஃபைட் பை ப்ரொவைடிங் ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறது தான். டீச்சிங் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் காம்ப்ரமைசிங் டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெடகோஜிலையும் நம்ம இதை படிப்போம். லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தாஜ்மஹால் மாதிரி அந்த இதை வந்து மாடல்ஸை வந்து காமிச்சு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைனிங், கொஸ்டினிங், இன்டர்ப்ரெட்டிங், இல்லுஸ்ட்ரேட்டிங் வித் எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே டீச்சிங்கோட ஸ்கில்ஸு. அப்புறம் ஜஸ்டிஃபைங் வித் எவிடன்சஸ் அண்ட் அப்ரைசிங். ஸோ 10 இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். எவிடன்சஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே எவிடன்ஸ். இப்போ எல்லாமே இந்த குழந்தைங்க பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க. அப்புறம் அப்ரைசல் இருக்குது. ஓகே, ரிவார்ட் கொடுக்கறது, இது எல்லாமே நமக்கு முக்கியம். அடுத்தது இந்த நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓவர். இதில் என்னென்ன இருக்குது நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் நாலேஜ், பெடகோஜிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ், ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ். இது எல்லாமே டீச்சிங்கோட சம்மந்தப்பட்டது. ஸோ கண்டென்ட் நாலேஜ் ஒரு டீச்சருக்கு தேவையா இல்லையா? ஒரு டீச்சர்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குமா இருக்காதா? டாபிக் பற்றி நாலேஜ். ஸோ டீச்சிங் இஸ் த ஸ்கில்ஃபுல் டெலிவரி ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட். சப்ஜெக்ட் கண்டென்ட்டை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு டீச்சிங் கண்டென்ட் நாலேஜுக்கு குறிக்கிறது. டு அச்சீவ் திஸ், இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மாஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட். அது பிஜி படித்தவங்களாம் கேட்பாங்க. ஸோ மாஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்னால் அந்த சப்ஜெக்டை நல்லா கற்று தெரிந்தவங்களாக இருக்கணும். டீச்சர் ஷுட் ஹாவ் க்யூரியாசிட்டி டு அப்ரோச் கான்டென்ட். அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்கணும். எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் சொல்லி தரலாம். ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், அந்த கான்டென்ட் பற்றின இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். டீச்சர் பிசைட் சப்ஜெக்ட் நாலேஜ் ஷுட் ஆல்சோ ஹாவ் அ பேஷன் ஃபார் டீச்சிங். சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு டீச்சிங் மேலே பேஷன் வேணும். மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கணும். டீச்சிங் பேஷன்றது என்னென்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னா, அவங்க எப்பொழுதும் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் லேர்னிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கொலாபரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதே மாதிரி கோஆப்ரேஷன் இருக்கணும், ஆக்டிவிசம் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டேன்றவர். ஓகே, த டீச்சர் கேன் இம்ப்ரூவ் அண்ட் அப்டேட் இஸ் நாலேஜ் இன் த சப்ஜெக்ட் ஹி டீச்சர்ஸ். எப்பொழுதுமே இப்போ பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சின்னு எடுத்தால் சியோட முடியுதா? சி லாங்குவேஜோட இல்லை, C++ வருது. அப்புறம் C++ஓட முடியுதா? ஜாவா வருது. அப்புறம் ஜாவாவோட முடியுதா? இது மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கு. அப்போ டே டு டே நம்ம சப்ஜெக்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம படித்த அந்த கம்ப்யூட்டரே படிச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ என்னென்ன லேட்டஸ்ட்டாக வருது, இப்போ என்ன வந்திருக்கு, டேட்டா சயின்ஸு, ஸோ ஆன் வருது. ஸோ நம்ம எப்பொழுதுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டீச்சர்ன்றவங்க சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். த்ரூ கான்ஸ்டன்ட்லி ரெஃபரிங் ரிலவெண்ட் நியூ பப்ளிகேஷன்ஸ் அண்ட் நியூ ஜேர்னல்ஸ். ஓகே, இது மாதிரி இருந்தால் தான் ஒரு நியூ டீச்சருக்கு அழகு. ஸோ இது நீங்கள் எஃபெக்டிவ் டீச்சிங்கிறத நீங்கள் ஒரு டீச்சிங்கிறதுக்கு என்னென்ன கண்டென்ட் நாலேஜ் வேணும், பெடகோஜிக்கல் நாலேஜ் வேணும், அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் நாலேஜ், ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட், ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் டயக்ராமேட்டிக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணியோ எழுதலாம். டீச்சிங்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னா. பெடகோஜிக்கல் அப்படின்னா என்னென்னா, பெடகோஜினா எப்படி டீச் பண்ணுறீங்க, எப்படி சொல்லி தரீங்க, கற்றுக் கொடுக்கறது தான் வந்து அந்த அறிவு. ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ பெடகோஜிக்கல் சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ டீச்சிங் சப்ஜெக்ட் என்னது அப்படின்னு சொல்லி உங்கள் மேஜரை கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல், எப்படி டீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நாலேஜுக்கு தான் நமக்கு பெடகோஜி சப்ஜெக்டே வச்சுருக்காங்க. இட் இஸ் எசென்ஷியல் டு பொசஸ் அ டிகிரி. ஓகே, ஒரு டிகிரி வேணும், யூஜி டிகிரி வேணும் இந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட். அண்ட் டிகிரி இன் டீச்சர் எடுகேஷன்லேயும் இது வந்து கம்பல்சரி, மேண்டேட்டரி, எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டும் இது முக்கியம். ஒரு டிகிரி மட்டும் போதாது, டீச்சர் எஜுகேஷன் டிகிரி பிஎட்டும் படிச்சிருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் டீச்சர் ட்ரைனிங், trainee teachers are provided with the knowledge regarding the teaching process. டீச்சிங் ப்ராசஸோடைய நாலேஜஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்டல்னா 0 to 1 years, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லேர்னிங், டெக்னிக்ஸ் டு ப்ரொமோட் பெட்டர் மெமரி,
ஓகே. தியரி ஆஃப் மோட்டிவேஷன் இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஞாபகம் இருக்கா? டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்னா 0 டூ 1 இயர், அப்புறம் 1 டூ 2 இயர்ஸ், 2 டூ 3 இயர்ஸ் வந்து இந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அதுக்கு என்ன ஸ்டேஜஸ்? இதெல்லாமே நம்ம படிச்ச சப் ஹெட்டிங்ஸ் தான். தியரிஸ் ஆஃப் லேர்னிங்லாம் நம்ம படிச்சோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்ன்றதுல அதுலேயும் பெடகாஜிக்கல் நாலேஜுக்கு இது எல்லாத்தையும் எழுதணும். ஒரு குழந்தை எப்படி வளருது, அந்த குழந்தை எப்படி என்னென்ன ஸ்டேஜஸில் அறிவு வளருது அப்படிங்கிறதெல்லாம். Intrinsic and extrinsic motives, classroom techniques for motivation. The teacher having proficiency in the above will discuss in the following while teaching. ஓகே. அது என்ன பண்ணுவாங்க? அரேஞ்சிங் த சப்ஜெக்ட் கன்டென்ட். ஒரு சப்ஜெக்ட் எதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. எது காம்ப்ளெக்ஸோ அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் சப்ஜெக்ட் கன்டென்ட்டை. சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் கன்டென்ட் ரொம்ப வாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எக்ஸாம்பிளோட புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு இனிஷியலைஸ் பண்ணுற ஒரு கான்செப்டை அது வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்னு வேலிடேட் பண்ணணும். ஓகே. அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் அடாப்டிங் அப்ராப்ரியேட் டீச்சிங் டெக்னிக்ஸ். இந்த டீச்சிங் டெக்னிக்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. திங்க் பேர் ஷேர் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் எய்ட்ஸ் நாட் ஒன்லி பிளாக் போர்ட் ஆர் சாக் பீஸ். அதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வீடியோஸ் நம்ம ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பை இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவ்ஸ். ஓகே. இந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது கீப்பிங் த லேர்னர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அட் ஹையர் லெவலில் குழந்தைங்க முழு பங்கு பெறுற மாதிரி படிக்கிறதுல அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். ஹேவிங் எஃபிஷியன்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஒரு டீச்சருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் எவாலுவேஷன் முக்கியம். அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தட் தே கேன் கரெக்ட் தெம்செல்ஸ். ஓகே. அடுத்த நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் நாலேஜ். இப்போது எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா? ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுலேருந்து இட் இஸ் நெசசரி ஃபார் எவ்ரி டீச்சர் டு பொசஸ் த நாலேஜ் அபவுட் தீஸ் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் கிளாஸஸ் நிறைய எடுக்கிறாங்க. இதுக்குன்னே சேனல்ஸ் கூட இருக்குது. அந்த சேனல்ஸ் பற்றிலாம் கூட பின்னாடி நீங்கள் படிப்பீங்க. ஆடியோ டேப்ஸ், வீடியோ டெஸ்க்ஸ் இது எல்லாத்தையும் பற்றின நாலேஜ் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ன, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன், ஓகே, பிபிடி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வரும். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ், டியூட்டரிங் இதெல்லாம் பற்றின நாலேஜ் வந்து ஒரு டீச்சருக்கு வேணும். ஏன் இதெல்லாம் வேணும்னா தீஸ் ஃபெசிலிட்டி யூஸிங் இன்டர்நெட் ப்ரெசன்ட்லி கம்மிங் இன் டு ப்ராக்டிஸ் இன் டீச்சிங். இது எல்லாமே வந்துட்டுருக்கு டீச்சிங்கில். அடுத்தது ப்ரொஃபஷ்னல் ஆட்டிடியூட் ஒரு டீச்சருக்கு தேவை. எப்படி அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ த டீச்சர் அஸ் தேர் ரோல் மாடல் இல்லையா? டீச்சர் தான் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்க டீச்சருக்கு என்னென்ன மாதிரி இருக்கணும்? எக்ஸாம்பிளரி கேரக்டர், சென்ஸ் ஆஃப் டெடிகேஷன். ஓகே. நல்ல டெடிகேட்டட் டீச்சர் அப்படி பார்த்தாவே டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வளருவாங்க. ப்ளசன்ட் வே ஆஃப் பிஹேவிங், பர்சீவரன்ஸ்னால் கடைசி வரைக்கும் அப்படியே நிலைநிறுத்தி இருக்கிறது. சிமிலர் லாடபிள் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே ஒரு டீச்சருக்கு தேவை. டெவலப்பிங் த டோட்டல் பர்சனாலிட்டி ஆஃப் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். டீச்சர் ஷுட் பே மோர் அட்டென்ஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ட்ரெயிலிங் பிஹைண்ட்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் ரொம்ப அதிகமான அட்டென்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணலாம். டீச்சிங் இஸ் நாட் லுக்ரவேட்டிவ் ப்ரொஃபஷன் டு ஏர்ன் மணி. இது வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. இந்த ப்ரொஃபஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்டர்ஸையும் இந்த தேசத்துக்கு தேவையான டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், எக்கனாமிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கள எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அ டீச்சர் ஷுட் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் ப்ரீ சர்வீஸை வச்சு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. பட் கண்டினியூ டு அப்டேட் டெக்னிக்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ், பார்ட்டிசிபேட் இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ். இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்னால் டீச்சர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும்.
அவங்க சப்ஜெக்ட் நாலேஜை அதே மாதிரி நிறைய டெக்னிக்கலியாகவும் அவங்க வந்து கற்றுக்கணும். டு சக்சீட் இன் லைஃப் மியர் புக்கிஷ் நாலேஜ் இஸ் நாட் இனஃப். மேக் தெம்செல்ஸ் இன்வால்வ் இன். அதே மாதிரி தான் புக்கு ஏட்டு சுரக்காய் குழம்புக்கு உதவாது இல்லையா, அது மாதிரி தான் புக்கு மட்டும் படிச்சுட்டு இருந்தால் வந்து ஒன்றுத்துக்கு உதவாது. அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யும்போது தான் அது நமக்கு இன்னும் நிறைய கற்றுத்தரும். டீச்சர் ஷுட் டெவலப் த ஆட்டிடியூட் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. எல்லாருமே ஈக்குவல் தான். கேஸ்ட், க்ரீட் இது எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. குழந்தைங்க எல்லாருமே ஈக்குவல் தான். படித்த பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வேறுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாரும் சமம். டீச்சர்ஸ் ஷுட் நாட் லிமிட் தெம்செல்ஸ் ஒன்லி டு எடுகேஷன். எடுகேஷன் ஓகே, படிப்பை சொல்லி கொடுத்தாச்சு, பிள்ளைங்க மார்க் வாங்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ சோஷியல் கன்சர்ன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொசைட்டிக்கு நம்ம இந்த பிள்ளைகளை வச்சு நம்ம என்ன நன்மைகள் செய்ய முடியுன்றதையும் நம்ம ரெஸ்பான்சிபிளாக எடுத்து பண்ணணும். அடுத்தது, டீச்சர்ஸ் ஹேவ் செவரல் எத்திக்கல் நார்ம்ஸ், ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் காண்டக்ட். டீச்சர்ஸ்க்கு நிறையா எத்திக்ஸ் இருக்குது. ஓகே, அதை ஃபாலோ பண்ணணும், நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும், ப்ரொஃபஷ்னல் கோடு இருக்குது. அது கோட் ஆஃப் காண்டக்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். டீச்சர் ஷுட் பி குட் ரோல் மாடல்ஸ் ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸ் எப்பொழுதுமே நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ்னால் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். நம்ம என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் அந்த கற்றுக் கொடுத்ததை அந்த குழந்தைங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ எவாலுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, என்னது டெஸ்ட் வைக்கிறது, கொஸ்டின் பண்ணுறது, இதெல்லாமே தான் வந்து ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவாங்க. இன்வால்வ் திங்கிங் கிரிட்டிக்கலி. ஸோ இது என்னவும் பண்ணுதுன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு உதவுது. அது ஒரு ஸ்கில். ஓகே, பேஸ்ட் ஆன் வாட்ஸ் லேர்ன்ட். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்ஸில் பண்ணுவாங்களா, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. ஸோ அது செல்ஃப் கொஸ்டினிங், பியர் அப்சர்வேஷன், மற்ற குழந்தைங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்க எழுதுறது, ரெக்கார்டிங் லெசன்ஸ், ஃபீட்பேக்கு, ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறது. இப்போ நிறைய குழந்தைங்க ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் இஸ் பீயிங் ஓப்பன் டு நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லேர்னிங், பீயிங் கமிட்டட் டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரைவிங் அலைன் பிஹேவியர் வித் வேல்யூஸ். ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து எல்லா புது பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்குது. அப்போது அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், கமிட் ஆகணும் லேர்னிங்க்கு. ஓகே, கமிட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும், படிக்கணும். அப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம படித்தோன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா. டு அலைன் பிஹேவியர்ஸ் ஆல்சோ வித் வேல்யூஸ். ஓகே, மாரல் வேல்யூஸை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, கண்டினியூயிங் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். ஓகே, டெவலப்மெண்ட் வேணும் இல்லையா டீச்சர்ஸ்க்கும், அவங்களுக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனில் டெவலப்மெண்ட். இதுக்கு என்ன கான்செப்ட், அது என்னது, அதோட ப்ராசஸ் என்ன, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஆக்சுவலி வந்து நம்ம ஏற்கனவே டிகிரி வாங்கியாச்சு, இதில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா. பட் இதுலேயும் நமக்கு என்னென்ன இருக்கலாம், இன்னும் நம்ம செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், ஃபார்மல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். அப்போ நிறைய நாலேஜஸ் நம்ம கேதர் பண்ண முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித் செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஃபார்மல் கிளாஸஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு குரூப்ஸோ கெட்டிங் தேர் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எக்ஸ்பேண்டட். அதை அப்படியே வச்சுட்டு நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இந்த டிகிரியோடு நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டீப்பன் பண்ணணும், இன்னும் ஆழமாக நம்ம நாலேஜை டெவலப் பண்ணணும். அதுதான் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் இதெல்லாமே இருக்குது. அடுத்தது, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கேன் பி எய்தர் மேண்டேட்டரி ஆர் வாலண்டரிலி பர்சியூட். மேண்டேட்டரியாக வச்சு உங்களை செமினார் அட்டென்ட் பண்ண வைக்கவும் முடியும் டீச்சர்ஸை, இல்லை நீங்களாகவே வாலண்டரியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஃபண்டட் வித் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் கிராண்டட் லீவ் வித் பே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டியூட்டி போடுவாங்க. நீங்கள் காலேஜஸில் போயிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே அதர் காலேஜஸில் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குரிய ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டே சேங்ஷன் பண்ணுது, அதே மாதிரி லீவும் கொடுக்குது. ஓகே,
with pay. Okay. Next, the focus of professional development for teachers வந்து to learn new teaching techniques and methodology. ஒரே மாதிரி படித்து சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள இது இப்போ மேக்ஸ்லலாம் பாருங்கள் நிறைய இருக்குது ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செகண்டில் அந்த குழந்தைங்க வந்து இந்த ஹார்டரான அடிஷனை ஒரு செகண்டில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம நியூ டீச்சிங் டெக்னாலஜிஸை நம்ம கற்றுக்கணுமே தவிர பழசையே வச்சுட்டு ஓட்டக்கூடாது. ஓகே. அதனால அதெல்லாம் கற்றுக்கோங்க. மெத்தடாலஜி அண்ட் எமர்ஜிங் ரிசர்ச் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் ஜென்ரல் ஸ்கில்ஸ் சச் அஸ் என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ், சைல்டு சைக்காலஜி அதெல்லாம். டீச்சிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் லுக்ஸ் லைக் இன் சர்வீஸ் ட்ரைனிங். அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் அந்த ட்ரைனிங் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஹவவர் இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கண்டக்டட் ஃபார் அது எல்லாமே வந்து ஷார்ட்டர் பீரியடாக தான் இருக்கும். ஓகே. பட் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் 2 இயர்ஸாக இருக்கும், 1 வீக்காக இருக்கும் இந்த ப்ரோக்ராம், இல்லை இப்படி 1 இயராக இருக்கலாம். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கோத்தாரி கமிஷன். இது கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கக்கூடாது, அன்னைக்கு படித்த அந்த டிகிரியோடையே அவங்க வந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நம்ம படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கணும். இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, சேம் அதே தான். எக்ஸ்பிளைன் ஈச் சொல்லிட்டாங்க. செமினார்னால் என்ன, ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னால் என்ன, ஒர்க் ஷாப்ஸ்னால் என்ன, இது எல்லாமே டீச்சர்ஸ் ஸ்டடி குரூப்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்குறாங்க, இதை வந்து டீச்சர்ஸும் இதெல்லாம் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து இங்கே எழுதியிருக்கு. ஓகே. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து பார்க்கலாம். செமினார்னால் என்ன, செமினார்னால் என்ன இஸ் அ மீட்டிங் இல்லையா, எல்லோரும் பீப்புள்ஸோ ஒரே இடத்துல, அதாவது ஸ்டூடெண்ட்டோ டீச்சர்ஸோ ஒரு இடத்துல ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் செமினார். அகடமிக், ப்ரொஃபஷ்னல் ஆர் கார்ப்பரேட் செமினார்ஸும் இருக்குது. ஓகே. ரெஃப்ரெஷர் கோர்சஸ்னால் புதுசாக நீங்கள் டீச்சராக ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுகேஷனல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் ஃபார் ரெஃப்ரெஷிங் த நாலேஜ் ஆஃப் சர்வீஸ் டீச்சர்ஸ். ஸோ அவங்களுடைய நாலேஜை சர்வீஸில் இருக்கும்போதே அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் ரெஃப்ரெஷர் கோர்சஸ். அதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா அதே மாதிரி சர்வீஸில் இருக்க டீச்சர்ஸ்க்கு இந்த ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்கும். ஓகே. லெஸ் தியரிட்டிக்கல் டிஸ்கஷனை விட ப்ராக்டிக்கல் ஒர்க் நிறையா இருக்கும். கான்ஃபரன்ஸ் எதுக்காக, ஒரு ப்ராட் டிஸ்கஷன் இதில் இருக்கும், அதுதான் கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஓகே. த செஷன் எண்ட்ஸ் வித் த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே. இதுதான் கான்ஃபரன்ஸ். அடுத்தது ஸ்டடி குரூப்ஸ் நிறைய இருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்டடி குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி as a technique. ஓகே. டீச்சர்ஸ் கேன் ஒர்க் ஒண்டர்ஸ். இதனால் நிறைய டீச்சர்ஸ் சேர்ந்து ஒரு கான்செப்டை பற்றி அவங்க படித்தாங்க அப்படின்னா நிறைய வண்டர்ஸ் நடக்கும். சப்ஜெக்ட் ரூல்ஸ் வில் பி மீட்டிங் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஈவன் ஒன்ஸ் இன் அ மந்த். அடுத்தது ஸ்டடி சென்டர் ஃபார் ப்ரொஃபஷ்னல் ரைட்டிங்ஸ். ஸ்டடி சென்டர் எதுக்காக, வேரியஸ் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி பப்ளிஷ்டு குட் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் எடுகேஷன் மே பி ப்ரொக்யூர்ட் இன் த காலேஜ் லைப்ரரி. ஸோ காலேஜ் லைப்ரரியில் இருக்க புக்ஸ் நிறையா இருக்கும். பப்ளிகேஷன்ஸ், என்சிஆர்டி பப்ளிகேஷன்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க எழுதலாம் கூட, புக்ஸ் எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ஸ், மேக்ஸ் லேப் இருக்குது. ஸோ ஆன் த காலேஜ் ஆஃப் எடுகேஷன். இப்போ நம்ம பிஎட் காலேஜஸ்க்குமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ஸ் இருக்கான், டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூல் இருக்கான். வாட் எவர் இஸ் டாட் இன் தியரி மே பி புட் இன் டு ப்ராக்டிஸ், தட் இஸ் கேரிங் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே. ரீஜனல் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. அஃபிலியேட்டட் டு என்சிஆர்டியில் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ஸுன்றது நிறைய தொடங்கியிருக்காங்க. ஆர் ஷோயிங் லீடர்ஷிப் டு த
working teachers of other schools. Okay, other collegesல இந்த டெமான்ஸ்ட்ரேஷனோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலோ கிடையாது. பட் இவங்க வந்து தொடங்கியிருக்காங்க என்சிஆர்டின்றவங்க. சம்மர் இன்ஸ்டிடியூட் ஃபார் எடுகேஷன் அண்ட் ட்ரைனிங். சம்மர் கேம்ப்லாம் வைப்பாங்க இல்லையா விளையாடுறதுக்கு, அது மாதிரி சம்மர் இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் என்சிஆர்டி ஆர் கண்டக்டிங் சம்மர் கோர்ஸ் ஃபார் ட்ரைனிங் டீச்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு 3 to 5 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வைக்கிறாங்க லீவில். ஓகே, ட்ரைனிங் லைக் எதை பற்றி ட்ரைனிங் அப்படின்னா எடுகேஷனல் டெக்னாலஜிஸ், ஓகே, கம்ப்யூட்டர் பற்றி, நியூ டீச்சிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டீச்சிங் எய்ட்ஸ் என்ன இருக்குது, ரிசர்ச் ஸ்கில்ஸு, இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுது கவர்மெண்ட் வந்து. ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது, ஃபுட் அலவன்ஸ் கொடுக்குது டியூரிங் த பீரியட் ஆஃப் ட்ரைனிங். அட் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் கூட இஷ்யூ பண்ணுறாங்க டீச்சர்ஸ்க்கு. கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து நடக்குது டீச்சர்ஸ்க்கு. Okay, Central Institute of English Foreign English Languages at Hyderabad provides postgraduate certificate course and diploma course for their through correspondence. Other programs எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, என்னது எஜுகேஷனல் டூர்ஸ் கூட்டிகிட்டு போகலாம், ரேடியோ ப்ராட்காஸ்ட்டு, ஃபிலிம் ஷோஸ் பண்ணலாம், டிவி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ஃபார் லெக்சர் ஃபார் டீச்சர்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் கூட்டிகிட்டு போகலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு டூர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப கிளியராக செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஒரு டீச்சராக நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா, பிள்ளைகள் நிறைய இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க, இன்றைக்கி என்ன டாபிக் படிக்கிறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஹெட்டிங் படிக்கிறாங்கன்னே தெரியாது. பட் உங்களுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் கிளியராக இருந்துச்சுன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் போது அந்த குழந்தைங்க நாங்கள் இதை தான் படிக்கிறோம், இதை தான் கற்றுட்ருக்கோம்னு சொல்லிடுவாங்க. பி ஆக்டிவ்லி என்கேஜ்டு அண்ட் டோன்ட் பி எ ஆக்டிவாக என்கேஜ் ஆகிருங்க, பாசிவ் அப்சர்வராக இருக்காதீங்க. அப்போ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ டைம் ஷெட்யூல் பண்ணுங்கள் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். அதாவது நீங்கள் நடத்திட்டே போயிட்டே இருந்தால் பெல் அடிச்சிடும், போயிடக்கூடாது. அந்த நடத்தின பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அதிலேருந்து கற்றுக்கிட்டாங்கன்றத ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பில்ட் அ ப்ரொஃபஷ்னல் லேர்னிங் நெட்வொர்க். ஓகே, ஒரு நெட்வொர்க் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்சர்வ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் லெவல் ஆஃப் எடுக்கேட்டர்ஸ். ஓகே, அப்சர்வ் த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா என்கேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. அடுத்த கொஸ்டின், டீச்சர்ஸ்க்கு எத்திக்ஸ் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், மீனிங், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். டீச்சர்ஸ் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன? எத்திக்ஸ்னால் வந்து அது ஸ்டாண்டர்ட்ஸ் தட் கைட் ஹவு ப்ரொஃபஷனல்ஸ் இன் அ கிவன் ஃபீல்ட் பிஹேவ் அண்ட் மேக் டெசிஷன்ஸ். ஓகே, இப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா தி பிஹேவியர் ஆஃப் அன் ஐடியல் டீச்சர் இஸ் நோன் அஸ். ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் தான் எதை சொல்லுது, எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் டீச்சர்ஸ். த டீச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, காமாக இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும், கம்யூனிகேட்டிவாக இருக்கணும், பை டெம்பர்மெண்ட் அண்ட் அவைலபிள் இன் டிஸ்பொசிஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது, ஆமியபிள் டிஸ்பொசிஷன். இது எல்லாமே ஒரு டீச்சரோடைய எத்திக்கல் பிஹேவியராக இருக்கும். ஓகே, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், டீச்சருக்கு எத்திக்ஸு, இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் அ டீச்சர் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அகடமிக் அச்சீவ்மெண்ட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது அவங்க ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும், ரோல் மாடல். ஓகே, பி ஃபெய்த்ஃபுல் டு த இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க விசுவாசியாக இருக்கணும். ஓகே, எல்லா எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க இன்வால்வ் ஆகி செயல்படணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அவங்க மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒபேயிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் சுப்பீரியர்ஸோடைய ஆர்டர்ஸை அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகே, செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்டட் இன் கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், அவங்க வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டணும்.
குவாலிஃபிகேஷனையும், ஸ்கில்ஸையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. இது எல்லாமே எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காத இருந்தீங்கன்னா, அதுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி. டீச்சர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? யாருக்கெல்லாம் நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். As teaching career is considered as a profession, it is necessary for every teacher to be accountable. ஒவ்வொரு டீச்சருக்குமே அக்கௌண்டபிளாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஆக்ஷன். அவங்களோட ஆக்ஷனுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் அக்கௌண்டபிள். ஓகே. அ டீச்சர் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தி புவர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு குழந்தை ஏன் புவராக மார்க் வாங்குதுன்னா அது இந்த குழந்தைக்கு அவங்க தான் பொறுப்பு, அக்கௌண்டபிள். ஓகே. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர் ஃபெயிலிங் டு மேக் தெம் இம்ப்ரூவ் ஸ்டடிலி. ஓகே, ஃபெயில் ஆகிறாங்க, ஓகே, பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா டீச்சர் மேலே தான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. டீச்சர் பிஹேவியர் இந்த ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி டு த கம்யூனிட்டி அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங்கும் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எழுதினாவே போதும், ஏன்னா நிறைய இருக்குது இதோட டாபிக்ஸில். ஓகே. அப்படி வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை படிச்சுக்கோங்க. டீச்சர் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டி, ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு எடுக்கணும் டீச்சர். அக்கௌண்டபிலிட்டி டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா சோஷியல் ப்ராப்ளம்ஸை குழந்தைங்களுக்கு கேஸ்ட்டை பற்றி அந்த மாதிரிலாம் வேற்றுமை இல்லாமல் அவங்க எப்பொழுதுமே அதை பற்றின அவேர்னஸோடு இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை ரிசால்வ் பண்ண கற்றுக்கணும். ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அடல்ட் எடுகேஷன் ப்ரோக்ராம் இருக்கணும். இது எல்லாமே கற்றுத் தருவாங்க குழந்தைங்களுக்கு. ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்கூல்ஸில் நடக்கும். அப்புறம் என்விரான்மெண்ட் பற்றின நாலேஜ் இருக்கணும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 2 டாப்பிக்கும். டைமென்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல். டைமென்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லையா? அந்த டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அடுத்தது ரிலேட்டட் டு கொலீக்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ், பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. இது ஒருத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ரிலேட்டட் டு டீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இப்போது டீச்சர் வந்து என்ன பண்ணணும்னு நம்ம சொன்னோம், பொறுப்பு எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அவங்களோட டீச்சிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்டிவிட்டீஸ், ப்ராக்டிசஸ், கண்டினியூஸிங் எக்ஸிபிட்டிங் ஹிஸ் டீச்சிங் காம்பிடன்சி. டீச்சர் ஷுட் ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க மதிக்கணும். ஹேவிங் குட் ஃபிசிக் அண்ட் ஹெல்த்தி மைண்டு. அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி மைண்ட் இருக்கணும். இன்வால்விங் ஹிம்செல்ஃப் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வித் டெடிகேஷனோட அவங்க இன்வால்வ் ஆகணும். இதுக்கெல்லாம் அவங்க கணக்கு கொடுக்கணும். ஓகே. டீச்சர் ஷுட் ஹாவ் த ப்ரிஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் பிஎட் படிக்காமல் டீச்சர் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ ப்ரிஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அவங்க அப்பாயின்மெண்ட் போது கீழ்ப்படிஞ்சு அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். சீக்கிங் ப்ரொஃபஷ்னல் க்ரோத். ஓகே. எப்பொழுதுமே ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தை வந்து அவங்க சீக் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் ரிஃப்ரைனிங் ஃப்ரம் ஆக்டிங். அவங்களே ரிஃப்ரைன் பண்ணிக்கணும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு. ஓகே. யூட்டிலைசிங் த ஃபண்ட் கிவன் டு ஹிம். அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஃபண்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோடு சப்மிட் பண்ணணும். அதாவது பில்ஸோடு சப்மிட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ஸை கரெக்டாக கொடுக்கணும். அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து மணி கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த மணியை என்ன பண்ணுவீங்க, அதுதான். அவாய்டிங் மேக்கிங் யூஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் குட்வில். இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்க ஒரு சாக் பீஸ் கூட நம்ம வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகவே நம்ம பர்சனல் கெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அத்தாரிட்டி. இப்போ ஒரு குழந்தைய இப்போ நம்ம நிறைய நியூஸஸில் பார்க்குறது என்னென்னா வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க சில்ட்ரனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதெல்லாம் அந்த என்னது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது. எதுக்காக? பர்சனல் கெயின்காக. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ரிலேட் பண்ணும்? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு டீச்சிங் எய்டு யூஸ் பண்ணுறத நம்ம டிஃப்ரெண்ட் வேரியஸ் டீச்சிங் எய்ட்ஸும் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்கள நிறைய படிக்க வைக்க முடியும். கண்டினியூஸாக அசஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைங்களோடைய ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கணும்.
எதுக்காக அப்படின்னா, அவங்கள டிசிப்ளின் பண்ணுறதுக்காகவும், அதே மாரி ஒரு நல்ல குடிமகனாக மாற்றுவதற்காகவும், அவங்கள ரூல வந்து ஒபே பண்ணி நடக்க வைக்கணும். ட்ரீட்டிங் எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் டிக்னிட்டியோட, அவங்களுக்குரிய மரியாதையோட நம்ம நடத்தணும். வித்தவுட் எனி டிஸ்கிரிபன்சிஸ். ஓகே. அடுத்தது நாட் டிஸ்க்ளோசிங் எனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஒரு குழந்தைய பத்தின டேட்டாஸ் வந்து ஒரு கிளாஸ் டீச்சருக்கு நல்லா தெரியும். அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். யார்கிட்டயும் எந்த இன்ஃபர்மேஷனையும் அந்த ஸ்டூடண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. அப்படியே நீங்க ஷேர் பண்ணணும்னா, ஒன்லி ஒன் இது எப்படின்னா, சட்டப்பூர்வமா நமக்கு லா படி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மாத்திரம் நம்ம சொல்லணும். அப்புறம் குழந்தைங்கள பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. சேஃப்கார்ட் த ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் தி ஹார்ம்ஸ் இல்லையா? ராகிங்லேருந்து, அப்புறம் நெறையா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்டக்கிள்ஸ் நெறைய தடைகள அவங்க தாண்டி வரணும். அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. ரிப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட். ஸ்டூடெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட்னா ரேங்க் கார்டு, ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா? அவங்களோட பிஹேவியர் இது எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் நாட் அலோவிங் ஹிஸ் பர்சனல் ப்ரெஜுடிஸ் டு க்ரீப் இன் ஹிஸ் ரிப்போர்ட். ஓகே. அந்த குழந்தைங்களுடைய பர்சனல் இது எல்லாத்தையும் நம்ம அதில் ரிப்போர்ட் கார்டில் வச்சு செய்யக்கூடாது. ஓகே. சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்னல்ஸில் கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பர்சனல் கிரட்ஜஸ் வச்சுட்டு. நெக்ஸ்ட் மேக் அவைலபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பொழுதுமே நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். ஸ்கூல் ஹவர்ஸ் மாத்திரம் இல்லை, பியாண்ட் தி ஸ்கூல் ஹவர்ஸும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரன் வித் நீட். அதாவது ஆறு டிசபிள்டு சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் எந்தவித ரெனுமரேஷனோ இல்லை ரிவார்டோ நீங்கள் எதிர்பார்க்காம அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவங்கள்ட்டேருந்து காசெல்லாம் வாங்கக்கூடாது. ஃபார் டேக்கிங் ப்ரைவேட் டியூஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது ரிலேட்டட் டு கொலீக்ஸ்னால் மற்றவங்க. யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, இல்லை வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, கிளர்க்கு அண்ட் ஸோ ஆன் அவங்களாம். அவங்க தான் கொலீக்ஸ். ட்ரீட்டிங் அதர் ஸ்டாஃப் இன் த சேம் மேனர் அஸ் ஹீ ஹிம்செல்ஃப். நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா, உங்கள எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அது போல் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணணும். ரிஃப்ரைன் ஃப்ரம் ஷேரிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்டாஃபாக இருக்கலாம், ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பற்றி, இந்த குழந்தை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒன் ஆஃப் த ரூல். அப்புறம் ரிஃப்ரைன் ஃப்ரம் மேக்கிங் ஆர் கம்யூனிகேட்டிங் அன்சப்ஸ்டான்ஷியல் அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் கொலீக்ஸ். அதே மாதிரி தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் அந்த கொலீக்ஸ் மேலே வைக்கக்கூடாது. ஹெல்ப் பண்ணணும். டு மேக் த ஸ்கூல் என்விரான்மெண்ட் கண்டக்டிவ் ஃபார் educational activities. Okay. Avoid insisting colleagues to conduct to act against the interest of the institution. இப்போ இந்த சில நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லித்தராங்க. அந்த மாதிரிலாம் சொல்லித்தரக்கூடாது. டேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் அகேன்ஸ்ட் கொலீக்ஸ்க்கு எதிராக திருப்பி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஸ்டன்ட் ஜாயின் வித் தெம் இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அவங்களோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் கை கோர்த்து அவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர, இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரிலேட்டட் டு அத்தாரிட்டிஸ்னால் யாருன்னா உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. அவங்களுக்கு நீங்கள் என்ன கடமை ஆற்றணும் அப்படின்னா, டியூட்டிஸை உங்களுடைய கடமைகளை கரெக்டாக திறன்பட செய்யணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்புறம் இன்வால்விங் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் பை த இன்ஸ்டியூஷன் வாலண்ட்ரிலி. இப்போ ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு ஆனுவல் டே அப்படின்னா, இந்த ஆனுவல் டேவில் நீங்கள் வாலண்ட்ரியாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. டிஸ்சார்ஜிங் இஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ரூல்ஸை மீறி நான் இன்றைக்கி வந்து பாதி நாள் ஸ்கூலுக்கு வரமாட்டேன், காலேஜுக்கு வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரூல்ஸ்வோடு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டக்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் பர் ஹஸ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் படி நீங்கள் நடக்கணும். ஓகே. கிவிங் சஃபிஷியன்ட் நோட்டீஸ். இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சஃபிஷியன்ட் நோட்டீஸ் பீரியடில் நீங்கள் ரிசைன் பண்ணணும்.
அவாய்ட் டேக்கிங் லீவை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்டோட எடுகேஷன் வந்து அதனால அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்படியே நீங்கள் லீவ் எடுத்தாலும் ப்ரையராக வந்து இன்டிமேட் பண்ணிடணும். அப்போ உங்களால் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும். வேறு டீச்சர்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. ரிலேட்டட் டு பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. அடுத்தது ஒரு டீச்சர்ஸ்ன்றவங்க பேரண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு அவங்க ரிலேட் பண்ணணும். அதாவது எப்படின்னா சென்டிங் ரிப்போர்ட் அபவுட் த லேர்னிங். உங்கள் குழந்தைங்க இவ்வளோ அழகாக நல்லா படிக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம். பிள்ளைங்க இதில் வீக்காக இருக்காங்க, நீங்கள் இன்னும் நல்லா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பலாம். ஆர் கார்டியன்ஸ், பேரண்ட்ஸ்க்கு இல்லைனா கார்டியன்ஸ்க்கு அட் பீரியாடிக் இன்டர்வல்ஸ். அடுத்தது பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே வித்தவுட் ஃபெயில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டிஸ்கஸிங் வித் த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் அபவுட் இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ரெகக்னைசிங் தட் ப்ரொவைடிங் எடுகேஷன் இஸ் அ பப்ளிக் சர்வீஸ். எடுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ஒரு சேவைன்னு சொல்கிறாங்க. மேக்கிங் த பப்ளிக் அவேர் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், டிஸ்கஸிங் அபவுட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ரிசால்விங் தம். இது வந்து ஒரு சேவை. கல்வி என்பது அந்த கல்வி என்ன பண்ணும் அப்படின்னா சோஷியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். டிஸ்கஸிங் அபவுட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யுது. நீங்கள் நிறைய ரிஃப்ரைன் பண்ணிவிடுங்க எதுலெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ரட் எனிமிட்டிலாம் இருந்துச்சுன்னா அமாங் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிஃப்ரைன் பண்ணிடுங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்டிங், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய கல்ச்சர்ஸை. we are from diverse communities, diverse languages இல்லையா. இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி. பல்தரப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு கண்ட்ரி, தேசம். ஷோயிங் கன்சர்ன் டு த வீக்கர் செஷன்ஸ். வீக்கர் செஷன்ஸ்க்கு நீங்கள் கன்சர்ன்டாக இருங்க. வீக்கர் செஷன்ஸ் தான் யாருன்னு தெரியும், இன்க்ளூடிங் அ விமன், ஓகே, ஆஃப் த சொசைட்டி. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதில் என்னென்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் நேஷ்னல் பாலிசிஸ் ஆன் எடுகேஷன். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா என்பிஇ 1968-86, ஓகே, இந்த இயர் நேஷ்னல் பாலிசி ஆன் எடுகேஷன்னு சொல்லுவாங்க. ஆர்டினா ரைட் டு எடுகேஷன் ஆக்ட் 2009-2020 இதை மட்டும் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது, பட் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இதை பார்ப்போம். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1968 நமக்கு கொடுத்த பாலிசி என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த எடுகேஷன் கமிஷன். எடுகேஷன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே, எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1964. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அமுல்படுத்துறது ஒரு ஆண்டில் அமுல்படுத்துவாங்க. ஓகேவா, சட்டசபையில், ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். அதுதான் இங்கேயே சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த எடுகேஷன் கமிஷன் மூலியமாக இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. தென் த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை 1968 வந்து அவங்க அமல்படுத்தினாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் எடுகேஷன். கல்வியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கல்வியில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் கல்வியை ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நேஷ்னல் இன்டகிரேஷன், கல்ச்சுரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பை ஈக்குவலைசிங் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கல்ச்சர், எக்கனாமிக்கு இதெல்லாத்தையும் இல்லாமல் ஈக்குவலாக எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாருக்கும் கல்வின்றதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுவோம், இன்ட்ரொடக்ஷன் எழுதுவோம், அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுவோம், ஃபீச்சர்ஸ் எழுதுவோம். இதுதான் வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனோடது. இது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, எதை கேட்பாங்கன்னு தெரியாது. 86 கேட்குறாங்களா, 68 கேட்குறாங்களா, 2020 கேட்குறாங்களான்னு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எழுதணும். இது எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, கல்வியை பற்றின ஒரு இது. ஓகே, இந்த பாலிசி
அதில் வந்து ப்ரொவைடிங் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரீன்னு சொல்லலை. ஓகேவா, இது ஃப்ரீன்னு சொல்லலை, பட் கம்பல்சரி எடுகேஷன், கல்வி எல்லாருக்கும் உண்டு. எந்த ஏஜ் வரைக்கும்னா 14 ஏஜ் வரைக்கும். as stipulated by the Constitution of India. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எல்லா குழந்தைங்களும் 14 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது குவாலிஃபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் இருக்கணும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் டீச்சர் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஒரு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வியை பற்றி மும்மொழி கொள்கையை அவங்க ஏற்றுக்கணும். யார், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே. ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, அப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜஸாக ஹிந்தியை வந்து செகண்டரி எஜுகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த சட்டத்தையும் அவங்க கல்வியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒன்லி த்ரூ லாங்குவேஜ் எடுகேஷன் த கல்ஃப் பிட்வீன் த, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரிந்து இருக்கிறது எல்லாமே ஒன்றாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாங்குவேஜ் கொள்கைகள் மூலியமா. அடுத்தது ஹிந்தியை வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரூவன் கான்ட்ரவர்ஷியல், பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டு ப்ரொமோட் பட் இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. டு ப்ரொமோட் அ காமன் லாங்குவேஜ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ், ஒரு எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு பொதுவான லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. என்கரேஜ் த டீச்சிங் ஆஃப் ஏன்ஷியன் சான்ஸ்கிரிட், ஹிந்தி மாத்திரம் இல்லை, அந்த காலத்து சான்ஸ்கிரிட் மொழியையும் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஓகே, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம். என்ன லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். National policy on education call for spending 6% increase on education of national income. 6% வந்து அதிகமாக இந்த கல்விக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த என்பிஇ 1968 சொல்லியிருக்கு. சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எஃபர்ட் ஷுட் பி மேட் கண்டினியூஸ்லி டு மெயின்டைன் பேலன்ஸ் பிட்வீன் த அவுட்புட் ஆஃப் த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த எம்ப்ளாய்மெண்ட். கல்வி கற்றுட்டு போகிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லுது. த குவாலிட்டி ஆஃப் புக்ஸுன்றது சும்மா இருக்கக்கூடாது, அது தரமான புக்ஸாக இருக்கணும். டு இம்ப்ரூவ்டு த்ரூ அ பாலிசி ஆஃப் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரெம்யூனரேஷன் தான் சொல்லணுமா, ரென்யூமரேஷன் சொல்லி நம்ம பேச்சுவாக்கில் சொல்கிறோம். அப்படின்னா காசு கொடுக்கறது. ஓகே, அது இன்சென்டிவ் கொடுக்கறது புக்ஸுக்கு, அதெல்லாம் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1968 இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம்ல, ஹிந்தி ஒழிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, அது எல்லாமே 1968 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. புக்ஸுக்கு இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும். புக்ஸ் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல், அவங்கவுங்களுடைய சொந்த லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜில் மதர் லாங்குவேஜில் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் எவாலுவேஷன் அஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எவாலுவேஷன்றது ரொம்ப முக்கியம், அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். டு இம்ப்ரூவ் ஹிஸ் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட், இது நமக்கு தெரியும். த நம்பர் ஆஃப் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி அட்மிட்டட் டு காலேஜ். ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே ஃபுல் டைமில் காலேஜஸ் ஜாயின் பண்ணி அவங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், இது ஒரு மேண்டேட்ரி. பார்ட் டைம் எடுகேஷன் அண்ட் கரஸ்பாண்டன்ட் கோர்சஸ் கூட நம்ம வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபோர்ட் ஷுட் பி மேட் டு ப்ரொடெக்ட் த ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது விமன் கூட, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிய உரிமைகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி யூனிஃபார்ம் எடுகேஷ்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கணும். இப்போ 10th வரைக்கும் படித்தோம், அடுத்தது என்ன பண்ணோம், 12th வரைக்கும் படித்தோம், அடுத்தது என்ன பண்ணோம், யூஜி படித்தோம் இல்லையா. ஸோ இது வந்து எல்லா ஆல் ஓவர் இந்தியாவும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஹையர் செகண்டரின்றது 2 years, +1 and +2 அப்படின்னு சொல்லி. முன்னாடி வந்து பியூசின்னு இருந்துச்சு, 11th வரைக்கும் படித்தது.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே ஈவனாக இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ரிவ்யூ ஒன்ஸ் இன் எவ்ரி 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களோட எஜுகேஷன் பாலிசியை அதை ரிவ்யூ பண்ணி அதை தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றத்துக்கு கொண்டு வருவாங்க ஃப்யூச்சரில். இதோட 1968 முடிஞ்சிருச்சு. அதே 1986க்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் படிச்சுக்கோங்கணும். இன்ட்ரடக்ஷன் என்னதுன்னா, யார் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி அவங்க வந்து நியூ பாலிசி அண்ட் எடுகேஷனை பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் பண்ணாங்க இந்த மந்த் ஆஃப் மே 1986. ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் ஆஃப் எடுகேஷன்னா அதோட கோல், நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்னு படித்தோம் இல்லையா, அது எல்லாமே ஃபீச்சர்ஸில் வருது. நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா என்ன, ப்ரைமரி எஜுகேஷன் எல்கேஜி யூகேஜி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இந்தியன் நேஷனில் ஒரே மாதிரி இருக்கணும், அவங்க எல்கேஜி யூகேஜி படிக்கணும் அப்படிங்கிறதும். செகண்ட்ரின்னா என்ன, 8th வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கணும், அப்புறம் ஹையர் செகண்டரி இருக்கணும் 11th 12th, அப்புறம் டீச்சர் எடுகேஷன் இருக்கணும், பிஎட். மிஸ்லனியஸ்னால் அது என்னன்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அது நம்ம பார்ப்போம். கோல்ஸ் ஆஃப் எடுகேஷனோட கோல் என்ன, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, எல்லாரும் செல்ஃப் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா கொள்கைகளையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். டு ப்ரொமோட் நேஷ்னல் யூனிட்டி, இந்திய தேசத்துடைய ஒற்றுமையையும் அதனுடைய ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். டு டெவலப் அ ப்ராட் நேஷ்னல் அவுட்லுக் அமாங் த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம நேஷனோட ப்ராட் அவுட்லுக்கை பற்றின வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எடுகேஷனில் என்ன சொல்கிறாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், creed, location, sex education should be provided with the quality. ஓகே, அந்த எந்த கேஸ்ட்டு க்ரீடு இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, கல்வி வந்து எல்லாருக்கும் உரிமை சமம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே அந்த 10th +2 அப்புறம் வந்து 3 இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராம் பேட்டர்ன் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் அது அப்படியே இப்போ அந்த 1968 இருக்கிறது இது கண்டினியூ ஆகுது. ஓகே, டெவலப்பிங் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க், எல்லாருக்கும் ஒரு நேஷ்னல் என்சிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த என்சிஎஃப்ன்றதை எல்லாருக்கும் பொதுவானது கொண்டு வரணும், சமச்சீர் கல்வி அந்த மாதிரி. ஃபிக்ஸிங் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் காம்பிடன்சிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, மினிமம் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் த கரிக்குலம் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் எடுகேஷன். ஓகே, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். சயின்ஸ் எஜுகேஷன்றது டு பி டாட் அட் டில் செகண்டரி எடுகேஷன் ஆஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். நீங்கள் சயின்ஸுன்ற சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும், செகண்டரி செக்ஷன் வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வெறுமனே சயின்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் படிக்கலாம். எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க 11th 12th. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க செகண்டரி செக்ஷன் வரைக்கும், அதாவது 10th வரைக்கும் சயின்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி எடுகேஷன்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. என்ஷூரிங் லெஸ் தென் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் என்ரோல்டு அண்ட் ரிட்டைன் இன் ஸ்கூல்ஸ். ஸ்கூலில் சேர்றது மாத்திரம் இல்லை, அவங்க சேர்ந்து அந்த 14 வயசுக்கு வரைக்கும் படிக்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். அடுத்தது என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அண்ட் பியூப்பிள் சென்டர்ட் மெத்தட்ஸ் இன் கிளாஸ் ரூமில் டீச்சிங் வந்து தரமாக இருக்கணும். அதே போல் குழந்தைகளுடைய அதாவது பியூப்பிள் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ்லலாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சியினர், என்னென்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, பிளாக் போர்டு ஃபெசிலிட்டி இல்லை, அப்புறம் பெஞ்சஸ் உடஞ்சிருக்கு, பில்டிங் சரியில்லை, செவுரு இடிஞ்சு விழுவுது, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எஸ்பெஷலி. இது என்னென்னா அதுதான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், நல்ல ப்ராப்பர் பில்டிங் வேணும், டேபிள் சேர்ஸ் பிள்ளைங்களுக்கு வேணும், பெஞ்சஸ் வேணும். இப்போ நிறைய அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா நிறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டு அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கே ஆசையாக போய் விளையாடிட்டே படிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிளாக் போர்டு வந்து அவங்களுக்கு எல்லா பிளாக் போர்டும் நல்லா நீட்டாக இருக்கணும். அப்புறம் டு மேட் பி அவைலபிள் ஃபார் திஸ்
For this, the program of Operation Blackboard is to be immediately implemented. அதாவது இந்த ஆப்ரேஷன் பிளாக்போர்டுன்ற இந்த ப்ரோக்ராமை வந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் தரமானதாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு எல்லாமே ஃபண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகே, அதனால் அதை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த நியூஸில் போடுறாங்க இவங்க இதெல்லாம் செயல்படுத்தலை அப்படிங்கிறத. ஓகே, ரூரல் சில்ட்ரன் ஹாவ் டு ஹெல்ப் தேர் பேரண்ட்ஸ். ஆமாம், இப்போ பார்த்தீங்க கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களும் மாடு மேய்க்க போவாங்க, விவசாயம் பார்க்க போவாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா செய்யும்போது, அவங்க தாத்தா பாட்டி செய்யும்போது இந்த குழந்தைங்களும் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஹெல்ப் பண்ண போகிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைம் டேபிள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த குழந்தைங்க வந்து ஒர்க்ஸ் ஹவர்ஸ் மிஸ் பண்ணாமல் ஹாலிடேஸையும் அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களும் நல்லா கல்வி கற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இருக்காங்களா, அதாவது இப்போ பரம்பரையாக படிக்காமையே இருக்காங்க. இப்போ ஒரு குழந்த படிக்குதுன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்னு சொல்கிறாங்க. ரூரல்லேருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லி தர மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னே புரியாமல் இந்த ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ ஒன்னொன்றுத்தையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ எஸ்டியாக இருந்து மலைவாழ் ஜனங்களாக இருந்து நம்மளுடைய பிரசிடெண்ட் இருக்காங்களா, திரௌபதி முர்மு, அவங்க பாருங்கள் இப்போ பிரசிடெண்ட்டாக மாறியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வி கொள்கைகள்லாம் வந்ததுனால தான் அவங்களால ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக வர முடிஞ்சது. ஓகே, ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். Examinations ought to be made objective. Okay, and efforts eliminate stagnation at any point. All pass அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா, எல்லாரும் ஃபெயில் ஆகிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எலிமெண்ட்ரி லெவலில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது பாதியில் ட்ராப்ட் அவுட் ஆகி கல்வியை தொடர முடியாத குழந்தைங்களுக்கு கல்வியை தொடர்ந்து வைக்கணும். தோஸ் ஹூ ஹாவ் நோ ஸ்கூல்ஸ் இன் தியர் நெய்பர்ஹுட் அண்ட் தோஸ் ஹூ கோ ஃபார் ஒர்க், இந்த மாதிரி இருக்கவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா 9 to 5 ஸ்கூலு அப்படின்னா ஸ்கூலு இல்லையா, அந்த மாதிரியும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரைவேட்டாகவும் ஸ்கூல்ஸ் வந்து கொடுக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் 1995 ஆல் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 35 ஆர் டு பி மேட் லிட்ரேட். எல்லாருமே 1995க்குள்ளார எல்லாரும் லிட்ரேட்டாக மாறணும், எடுக்கேட்டராக மாறணும். எச்சக்கலை ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லோரும் எடுக்கேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ நான் ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் எடுகேஷன். இந்த கோல் வந்து என்னென்னா 100% எல்லா குழந்தைங்களும் 2002க்குள்ளே லிட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கல்வியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கல்வி கற்றவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்டரி எஜுகேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ப்ரைமரிக்கு. செகண்டரி எஜுகேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க, இட் ஷுட் பி ஒகேஷ்னலாக இருக்கணும். ஓகே, தோ universalization of education is our goal. The spirit of excellence could not be sacrificed. யூனிவர்சலைசேஷன்ன்றது எல்லாருக்கும் கல்வி, இந்தியாவிலேருந்து எல்லாருக்குமே சமச்சீர் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லி அதுதான் நம்ம கோலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல எக்ஸலன்ஸை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஃபார் நர்ச்சரிங் ரூரல் ஏரியாஸை நர்ச்சர் பண்ணுறதுக்கு வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நவோதயா ஸ்கூல்ஸுன்றதை நிறையா இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் நவோதயா ஸ்கூல் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கோம். நவோதயா ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி, அந்த முன்மொழி கொள்கையெல்லாம் இருக்குது, ஹிந்தியெல்லாம் வச்சுட்டு தராங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் டீச் பண்ணுறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அதை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ ஸ்கூல் என்னதுக்கு, தமிழ் வழி கல்வி இல்லையா, அந்த ஆல் ஓவர் இந்தியா நவோதயா ஸ்கூலில் ஃப்ரீ ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வந்து வச்சுருக்காங்க. ஏழை குழந்தைங்க, கஷ்டப்படுற குழந்தைங்க ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிறதுக்காக இந்த ஸ்கூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷன்ன்றது ஏஐசிடிஇ அப்ரூவல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏஐசிடி அப்ரூவல் வந்து எம்சிஏக்கு வாங்கணும், எம்பிஏக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க ஒரு அத்தாரிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, ஃபார்முலேட் பண்ணுவாங்க. நார்ம்ஸ் இருக்குது அவங்களுக்கு, இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அக்ரிடேஷன் கொடுக்கறதுக்கு, அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. ஃபண்டிங் அண்ட் மானிட்டரிங், கோஆர்டினேட்டிங், இன்டகிரேட்டிங் அண்ட் டெவலப்பிங் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எடுகேஷன். ஸோ இந்த மாதிரி அவங்க நார்ம்ஸ் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு அவங்க பண்ணாங்கன்னா நேக் அவார்டு, நேக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேக்கு இந்த மாதிரியான அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. ஏஐசிடி அக்ரிடேஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் ஹையர் எடுகேஷன்னு போடும்போது பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் ரிகார்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப், இப்போ காலேஜோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு நேக் கமிட்டி, நேக் அவார்ட் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா? நேக் ப்ளஸ் அப்படிலாம். ஸோ இது சில காலேஜஸ் இந்த ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் இருக்கும்போது, நிறைய வருஷம் அந்த காலேஜஸ் இருக்கும்போது அது அட்டானமஸ் காலேஜஸாக மாற்றிட்டுருக்காங்க. அடுத்தது அட்டானமினா சுய ஆட்சி, குடியரசு அப்படிங்கிறது தான் அட்டானமி. அப்போ குடியரசு வில் பி என்கரேஜ் இந்த யூனிவர்சிட்டி, அது ஒரு சப்ஜெக்டாக வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்க போகிறாங்க. லிங்குவிஸ்டிக் காம்பிடன்சி, அதே மாதிரி லாங்குவேஜ் காம்பிடன்சி, அதையும் என்கரேஜ் பண்ணலாம் யூனிவர்சிட்டியில். ஸ்டேட் லெவல் பிளானிங் ஆன் கோஆர்டினேஷன் வில் பி அட்டெம்ப்டட். ஸ்டேட் லெவலில் அவங்க பிளான் பண்ணலாம், கோஆர்டினேட் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலில் யூஜிசி வில் என்கரேஜ் ரிசர்ச் பை ப்ரொவைடிங். யூஜிசி நிறைய இப்போ வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க பிஹெச்டி பண்ணுறதுக்கு. என்ஷூர் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க. அடுத்தது ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் வில் பி என்கரேஜ். ஓப்பன் யூனிவர்சிட்டி, இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் திறக்கிறாங்க. டீலிங்கிங் ஆஃப் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப்ஸ், ஜாப்ஸ்லேருந்து டிகிரிஸை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நெட்டு, செட்டு, நீட் எல்லாம் டெஸ்டிங் சர்வீசஸில் நிறைய டெஸ்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? நீட் பண்ணால் எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த மாதிரி. ஜேஇ பண்ணால் இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. ஓகே, டெஸ்டிங் சர்வீசஸ் ஃபார் டு அப்பாயிண்ட் எம்ப்ளாயி. ஓகே, நெக்ஸ்ட்டு டீச்சர் எடுகேஷன். டீச்சர் எடுகேஷனில் என்ன பண்ணுறாங்க, அட்மிஷன் வந்து மெரிட்டில் போடுறாங்க, ஆப்டிடியூட் வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, என்சிடிஇ இதெல்லாம் பண்ணுது. ஓகே, NCTனா the National Council for Teacher Education is to monitor teacher education program. It will provide guidance regarding curricula and methods of teacher training. Okay, to recruit teachers based on merit aptitude, teacher recruitment board இருக்கு இல்லையா? டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பி என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, டெட்டு, செட்டு, இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? பிஜிடிஆர்பி இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக. மிஸ்சலேனியஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வேல்யூ எடுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இப்போல்லாம் இருக்குது. வேல்யூ எடுகேஷனாக நிறைய மாரல் வேல்யூஸை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. ஸோ எடுகேஷன் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டெவலப்பிங் சோஷியல் அண்ட் மாரல் வேல்யூஸ் டு பிரிங் அவுட் நேஷ்னல் யூனிட்டி அண்ட் இன்டகிரேஷன் த்ரூ வேல்யூ எடுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் மூலயமா நிறைய மாரல்ஸை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நேஷனுடைய ஒற்றுமையை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 லாங்குவேஜ் பாலிசி வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இது ஒரு சட்டமாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, அதுவும் கண்டினியூ ஆகுது. சயின்ஸ் எடுகேஷன் ஷுட் பி டாட் இன் செகண்டரி எஜுகேஷன். அது 10th வரைக்கும் சயின்ஸ் இருக்கா இல்லையா, கம்பல்சரி சப்ஜெக்ட், அது ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கணும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, எக்ஸாமினேஷன் ரிஃபார்மேஷன் இருக்குது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து கரெக்ட் பண்ணுது இல்லையா, உங்களை ஸ்கேன் பண்ணுது 10th 12th. ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷனல் சர்வீஸ், இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ். இது ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து 2009 என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, இது வந்து அது வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இது ரைட் டு எஜுகேஷன், ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு எதுக்கு, கல்வி கற்க. இது எந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரடக்ஷன், ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டும் வந்து கல்வியை ஃப்ரீயாக கொடுக்கணும், அந்த கட்டாயமாக கொடுக்கணும். ஓகே, இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும், எந்த இயர்ஸ் வரைக்கும், 14 இயர்ஸ் வரைக்கும். இதான் ரைட் டு எடுகேஷன். ஓகே, இங்கேருந்து தான் நமக்கு இலவச கல்வி வருது. அதுக்கு 1986 வரைக்கும் இலவச கல்வி வரல, கட்டாய கல்வி வந்துச்சு. ஓகே, ரைட் டு எடுகேஷன் ஆக்ட் விச் ரெப்ரசன்ட்ஸ் the consequential legislation under Article 21A அப்படின்ற ஆர்டிக்கல் படி என்னைக்கு வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட்டில்
நான் 4th ஆகஸ்ட் 2009ல் இந்தியன் பார்லிமெண்ட்டில் இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. The rules implementing this act throughout the country were framed and came into effect. என்னைக்கு வந்து எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1 2010. இது வந்து இப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்க, 2 இயர் பிஎடோ 1 இயர் பிஎடாக மாற்றுறாங்க. இதை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஆர்டிஇ ஆக்ட் 2009ல் எல்லாருக்கும் கட்டாய இலவச கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்ச்மார்க் இதுக்கு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி எஜுகேஷனுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த அட்மிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஹாவ் நாட் ஜாயின் த ஸ்கூல். உங்கள் வீட்டில் தாத்தா படிக்கலை, பாட்டி படிக்கலை, நீங்கள் தான் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் சலுகைகள் இப்போ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு வந்து இலவசமாக வந்து கல்வி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நடக்குது. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ். ஓகே. தரமும் இதுவும் குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜீரோ டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் இப்போ டிஸ்கிரிமினேஷன், அப்போ வேற்றுமையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஹராஸ்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் டாலரேட்டை நீங்கள் பண்ண தேவையில்ல. அது எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஷூரிங் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். எல்லா வளர்ச்சிக்கும் நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவிங் லேர்னிங் அவுட்கம்ஸ் டு மினிமைஸ் டிடென்ஷன். அதாவது பாதியிலே ஸ்கூலை விட்டுட்டு போகாதபடிக்கு அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கணும். மானிட்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஇ நார்ம்ஸ். ஆர்டிஇ நார்ம்ஸ், ரைட் டு எஜுகேஷன் நார்ம்ஸ் படி இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும். என்ஷூரிங் த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஆர்டிஇ ஆக்ட். ஆர்டிஇ ஆக்ட் படி எல்லாம் நடக்குதா அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா எல்லா ஸ்டேட்ஸும் அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தான். கிரியேட்டிங் சோஷியல் இன்க்ளூஷன் இன் ஸ்கூல்ஸில் இன்க்ளூஷன் இருக்கா, எல்லா டிசேபிள் சில்ட்ரன் எல்லாருக்கும் கேஸ்ட்டு க்ரீடு இதெல்லாம் விட்டு கல்வி கொடுக்குறாங்களா அதையும் நம்ம கண்காணிக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல்னா இந்த இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் த கவர்மெண்ட் டு ப்ரொவைட். அது கட்டாயம். ஓகே. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணும். அந்த கிளாஸ் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு. அந்த ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 1 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கணும் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெசிடென்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போய் தான் அவங்களாம் படிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால் வித்தின் 1 கிலோமீட்டர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் எல்லாத்தோட பொறுப்பும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டத்தில் நிறைவேறின ஒன்று. ஓகே. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்கூல் வித்தின் 3 இயர்ஸ் ஆஃப் பாசிங் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் பாஸ் பண்ண அடுத்த 3 வருஷத்துலேருந்தே இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அட்மிஷன் இருக்கணும். எல்லா குழந்தைங்களையுமே அட்மிட் பண்ணியிருக்கணும். பிறந்த குழந்த 3 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் அட்மிஷனில் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அட்டெண்டன்ஸ் மட்டும் இல்லை, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த குழந்தைங்க அந்த கோர்ஸை. எப்படின்னா 6 to 14 இயர்ஸ் உள்ள எல்லா குழந்தைங்களும் கட்டாயம் கல்வி கற்கணும் அப்படிங்கிறாங்க. சில்ட்ரன் ஹாவ் த ரைட் டு லீவ் ஸ்கூல். ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலில் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குது. அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாக்கா வெறுமனே ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது. டெக்ஸ்ட் புக்ஸு ஃப்ரீயாக கொடுக்கணும், யூனிஃபார்மு, பென்னு, அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே, இன்னும் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும். ஸ்பெஷல் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களே, டிசேபிள் சில்ட்ரன், அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸையும் ப்ரொவைட் பண்ணும் ஃப்ரீயாக.
கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபண்டிங் இஸ் டு பி ஷேர்ட் பை தி சென்ட்ரல் அண்ட் இந்த ஃபண்ட் வந்து 2 பேருமே பொறுப்பெடுத்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெஞ்ச் மார்க்குன்றத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா, அந்த கிளாஸ் ரூமில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து ஒரு 90 இருப்பாங்க எங்கள் கிளாஸ்லலாம். 90 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அது எப்படி குழந்தைங்க படிக்கும்? அப்படி படிக்க முடியாது இல்லையா? இப்போ ப்ரைமரி எஜுகேஷனில் என்ன சொல்கிறாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் லேஸ் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஈச் ப்ரைமரி ஸ்கூல். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் பீப்புள் ரேஷியோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30:1. அதுதான் இப்போது 30 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த 30 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி செப்பரேட் டாய்லெட்ஸ் இருக்கணும். ஒரு ஒரு இதுக்கும் டாய்லெட்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஓகே. அடுத்தது ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே வந்து நம்ம அது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஓகே. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் டீச்சர்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணும். இவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. த கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தட் எவ்ரி ஸ்கூல் கம்ப்ளைஸ் வித் செட் ஆஃப் நார்ம்ஸ் டு மெயின்டைன் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். மினிமம் ஃபெசிலிட்டியும் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அட்மிஷன் ஆஃப் தோஸ் சில்ட்ரன் ஹூ ஹவ் நாட் ஜாயின் த ஸ்கூல். ஸ்கூலே இன்னும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஇ என்ன சொல்லுது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் மேண்டேட்டரி தட் அன் அவுட் ஆஃப் ஸ்கூல் சைல்ட் ஷுட் பி அட்மிட்டட் டு அன் ஏஜ் அப்ரோப்ரியேட் கிளாஸ். ஒரு ஸ்கூலுக்கே வராத குழந்தை இருந்துச்சுன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த கிளாஸில் அந்த குழந்தைய சேர்க்கலாம். சேர்த்து அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைய கம்அப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ். குவான்டிட்டினா இதான் சொன்னேன்னா 30:1 ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீச்சர் பீப்புள் ரேஷியோ என்ன, டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன, இது ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. 2 டீச்சர்ஸ் அப் டு 60 சில்ட்ரன் அப்படின்னா என்ன, 30 சில்ட்ரனுக்கு ஒரு டீச்சர், அப்போ 60 சில்ட்ரனுக்கு 2 டீச்சர் அப்படின்னு சொல்கிற விதத்தில் ப்ரைமரி லெவலில் இருக்கணும். மிடில் ஸ்கூலில் எப்படி இருக்கணும் டீச்சர்ஸ் அப்படின்னா, சயின்ஸுக்கு ஒரு டீச்சர், மேக்ஸ்க்கு ஒரு டீச்சர், சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு டீச்சர், லாங்குவேஜ்க்கு ஒரு டீச்சர்னு மினிமம் ஒரு டீச்சராவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸோட டியூட்டிஸ் என்ன, டைமுக்கு வரணும், பங்க்சுவலாக இருக்கணும், ரெகுலராக இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணும் போர்ஷன்ஸை டைமுக்கு. அடுத்தது அசஸிங் த லேர்னிங் எபிலிட்டி ஆஃப் எவ்ரி சைல்டு, அதாவது பேப்பர் எவாலுவேஷன் பண்ணணும். அடுத்து ப்ரொவைடிங் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் நெசசரி, தேவைன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். மீட்டிங் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், இன்ஃபார்மிங் பேரண்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு டீச்சருடைய டியூட்டி. அடுத்து ஜீரோ டாலரன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம டாலரேட் பண்ணவே தேவையில்ல. நோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இன்டர்வியூலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கான்வென்ட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா 1,00,000 அப்படிங்கிறாங்க எல்கேஜிக்கு, அதுக்கு மேலேயும் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்படி வச்சு தான் பிள்ளைங்கள வந்து ஸ்கூல்லேயே சேர்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் டு பி கண்டக்டட் எய்தர் ஃபார் த சைல்டு ஆர் த பேரண்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் இன் த ஸ்கூல். இப்போ டிமாண்டிங் கேபிட்டேஷன் ஃபீ, பார்த்தீங்களா, கேபிட்டேஷன் ஃபீ தான் 1,00,000 2,00,000 அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, இல்லைன்னா டொனேஷன்ற பேரில் காசு கேட்குறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிமினல் அஃபென்ஸு, ஜெயிலில் போட்டுடலாம், பனிஷபிள் அண்டர் லா, சட்டத்தின் கீழே இதெல்லாம் பட வேண்டியவை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சர்டிஃபிகேட் ஆஃப் பர்த், அதாவது சில குழந்தைங்க வந்து அனாதை குழந்தைங்களாக கூட இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அட்மிஷன் அப்போ தான் போடுவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. இதெல்லாமே அட்மிஷன் அப்போது நடக்கக்கூடாதது அப்படின்றாங்க. நோ child should be given punishment or mental harassment by the school. குழந்தைங்கள எந்த குழந்தைங்களையுமே பனிஷ் பண்ணவோ ஹராஸ் பண்ணவோ கூடவே கூடாது. இப்போ நிறைய நடக்குது.
அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ரைவேட் ஸ்கூல் ஷுட் பி ஸ்டார்டட் வித்தவுட் அப்ரூவல் இல்லாமல் எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டோட அப்ரூவல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன் இந்த மாதிரி வேறுபாடுகள் பார்த்து குழந்தைங்கள படிக்க விடாமல் பண்ணுறவங்கள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பணக்காரங்க, ஏழை, இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்க, இது பெண்கள்லாம் படிக்கக்கூடாது இப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பனிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஷூரிங் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், எல்லா விதத்துலேயும் குழந்தைங்க வந்து டெவலப் ஆகிருக்கணும். நாட் ஒன்லி அகாடமிக், அதில் அவங்க குழந்தைங்க வந்து ஃபியர், ட்ராமா, ஆங்ஸைட்டி இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க எல்லா விதத்துலேயுமே ஃப்ரெண்ட்லியாகவும் சைல்ட் சென்டர் லேர்னிங்காகவும் அவங்களுடைய கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதியில் குழந்தைங்க கல்வியை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு நல்ல லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கணும். அக்கார்டிங் டு த ஆர்டிஐ ஆக்ட், நோ சைல்ட் ஷுட் பி ஹெல்ட் பேக் ஆர் சென்ட் அவுட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஃபெயில் ஆகிட்டா நீ இனிமேல் ஸ்கூலுக்கு வராத அப்படின்லாம் அனுப்பிட முடியாது. ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற அப்படி அதனால ஸ்கூலை விட்டு நின்றுலாம் யாருமே சொல்ல முடியாது. சட்டத்தின்படி குற்றம். டு என்ஷூர் த கிரேட் அப்ராப்ரியேட் அவுட்கம்ஸ், கிரேட் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இவங்க ஏ கிரேடு, பி கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிரேட் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு இல்லாமல் ஏ கிரேட், பி கிரேட்னு கொடுக்குறாங்க இப்போ. அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிசிஇனா கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்றது. முதல்ல இருந்து அந்த குழந்தை எல்லாத்துலேயும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கண்டினியூஸ் எவாலுவேஷன் சொல்லிடுறது, காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஓகே. மானிட்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஇ நார்ம்ஸ், ஆர்டிஇ நார்ம்ஸ் படி நடக்குதா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். இது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்மாஸ்டரோட, டீச்சரோட, லோக்கலி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பேரண்ட்ஸில் கூட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்டர்ஸ் மெம்பர்ஸ், இவங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் என்ன பொறுப்பு அப்படின்னா, 3/4 ஆஃப் த ஸ்கூல் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பேரண்ட்ஸாக இருக்கணும். அதுலேயும் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து விமனாக இருக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் டீச்சர் ஓட ரூல்ஸ். ஓகே. டீச்சர் பேரண்ட் மீட்டிங் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த கமிட்டியோட ரூல்ஸ் இதுதான். இப்படி இருக்கணும்னு சொல்லி ஆர்டிஇ சொல்லுது. என்ஷூரிங் த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டிஇ ஆக்ட். ஸோ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி கொடுக்குறது? க்ரீவன்ஸ், ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிங் சோஷியல் இன்க்ளூஷன் இன் ஸ்கூல்ஸ். இப்போ 25% ரிசர்வேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு. ஓகே. அவங்களுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், இப்போ ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதாவது பணத்தில் பின்தள்ளி இருக்கிற மக்கள், அதே மாதிரியே அந்த சொசைட்டியானால் ஒதுக்கப்பட்ட மக்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 25% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்தது 2020, இப்போ நம்ம இருக்கிறது 2025 இல்லையா? 2025 இருக்கும். ஸோ 2020 ஒரு நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எப்போ 21st செஞ்சுரியில். இது என்ன பண்ணுது, எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1986 வந்த அந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுது. ஆஃப்டர் எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம், 34 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு உள்ள இந்த சட்டங்கள், கல்விக்கான சட்டங்கள் வந்து மாற்றப்படுது. 34 வருஷம் அப்படியே இருந்திருக்கு, கல்வியில் ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நரேந்திர மோடி 29th ஜூலை 2019 அப்போது இவங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர்னால் இந்த கல்விக் கொள்கைகள் மாற்றப்பட்டது 34 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யுனிவர்சல் எஜுகேஷன், அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரி கல்வி இருக்கணும். அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃப்ரம் ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல் டு கிரேட் 12 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஷூரிங் குவாலிட்டி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எடுகேஷன். அதே மாதிரி
ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எடுகேஷன் வந்து தரமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ கரிக்குலரும், அதாவது ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நியூ கரிக்குலரும் பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமூவிங் த பிக் கேப் பிட்வீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற கேப்பை வந்து அவங்க எடுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வொகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், அகடமிக் ஸ்ட்ரீம்ஸ் இதிலெல்லாம் அவங்க ஈடுபாடு கொடுக்கணும். அட்டெண்டிங் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, எல்லாருமே அந்த நியூமரசியும் லிட்ரேட்டும் அவங்க கற்றுக்கணும், பேசிக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஃபசைசஸ் ஆன் ப்ரொமோட்டிங் மல்டிலிங்குவலிசம் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். மல்டிலிங்குவலிசம்னால் நிறைய 3 லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது, 3க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸை அவங்க கற்றுக்கணும், ப்ரொமோட் பண்ணணும். ரிஃபார்ம்ஸ் இன் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்டை நம்ம மாற்றி அவங்களோட ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் அதை வச்சு அவங்கள அசஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம். செட்டிங் அப் நியூ நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர், தட் இஸ் பராக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அசஸ்மெண்ட், ரிவ்யூ, அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், இதையும் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எடுகேஷன் இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலான கல்வி, அதே மாதிரி இன்க்ளூசிவ் எடுகேஷன். அந்த டிசேபிள் சில்ட்ரன், எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ஸு, இவங்க எல்லாருக்குமே ஒரே சமமான கல்வி கொடுக்கணும், சமச்சீர் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 2020 சொல்லுது. A separate gender inclusion fund will be created as also special education zones for disadvantaged regions and groups. ஸோ disadvantaged groupஸ்க்குன்ட்டே, அதாவது விமன்ஸ்க்கு கல்வி கொடுக்கறது, வேலை கொடுக்கறதுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது விமனுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. என்ன, கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து நம்மளுக்கு ஃப்ரீயாக எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லி சில ரயில்வே எக்ஸாம்ஸ்லலாம் அது நடக்குது. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கேரியர் பாத்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் கேன் பி ஆர்கனைஸ் இன்டு ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் கிளஸ்டர்ஸ், கிளஸ்டராக சின்ன சின்னதாக ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அத்தாரிட்டி வில் பி செட்டப், எஸ்சிஆர்டின்னு சொல்கிறாங்களா, ஸ்டேட் நேஷ்னல் என்சிஆர்டி, எஸ்சிஆர்டி, இதெல்லாம் கூட குவாலிட்டி எடுகேஷன் கொடுக்குறாங்க, அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஹையர் எடுகேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டு ரீச் அட்லீஸ்ட் 50% ஆஃப் பை த இயர் 2035 எல்லா குழந்தைங்களும் அட்லீஸ்ட் 50% இது 2035 அவங்கெல்லாம் ஹையர் எடுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் மல்டி டிசிப்ளினரி எடுகேஷன், ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் நம்ம படிப்போம், அது இல்லாமல் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ மல்டி டிசிப்ளினரி எடுகேஷனுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அண்ட் கிவிங் ஆப்ஷன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒரு குழந்தை வந்து திடீர்னு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா, அது இன்பிட்வீன் போயிட்டு திருப்பியும் எங்கே விட்டாங்களோ, இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் விட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆன ரீஎன்ட்ரியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செவரல் டைம்ஸு சொல்லிட்டாங்க. எப்போ வேணாலும் செவரல் டைம்ஸ் அவங்க ரீஎன்டர் பண்ணி அகடமிக்காக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இப்போ நீட்டு, நெட்டு, டெட்டு இதெல்லாமே வந்து என்னது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் தான் பண்ணுறாங்க. என்டிஏ அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. டு அண்டர்டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஜேஇ, இது எல்லாத்துக்கும் அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி வில் பி ஆஃப் எய்தர் 3 or 4 year. யூஜி வந்து 3 years இருக்கும், இல்லைன்னா 4 years இருக்கும். வித் மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, திருப்பி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் வெளியில் போயிடலாம், திருப்பி வந்து ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் செகண்ட் செமஸ்டர் எழுதலாம், திருப்பி ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து தான் வரணும் அப்படின்றது கிடையாது.
அவங்களுக்கு தகுந்த அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேட்டு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. 1 இயர் ஆஃப் ஸ்டடி இப்போ 1 இயரில் நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்கன்னா, அந்த 1 இயரோடைய சர்டிஃபிகேட்ட உங்களுக்கு குடுத்துருவாங்க. 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸோட சர்டிஃபிகேட், 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தந்துட்டு அவங்க அனுப்புவாங்க. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் சர்வீசஸ், அதாவது MERUSன்னு சொல்கிறாங்க. ஆர்யூஸ் அப்படின்னா அதை மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்சை வந்து கொடுக்குறாங்க. ஒரு டிசிப்ளின் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய டிசிப்ளினில் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அண்ட் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், ஏபிசி. இப்போ ஏபிசி நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லாருக்கும் ஏபிசி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஷெல் பி எஸ்டாப்ளிஷ்ட் டிஜிட்டலி டு ஸ்டோர் த கிரெடிட்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் முடிச்சிங்கன்னா அந்த கிரெடிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏபிசி நம்பர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், நியூ என்ட்ரி வில் பி செட்டப் டு கேட்டலைஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே, அப்போ ரிசர்ச் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி HECI அதை வந்து செட்டப் பண்ணும். எதுக்காகனா ப்ரமோஷன் அண்ட் மானிட்டரிங் ஹையர் எஜுகேஷன் செக்டர் இன்க்ளூடிங் டீச்சர் எஜுகேஷன் கூட அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. மெடிக்கல், லீகல், லா அதுதான் அவங்க கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கவுன்சில் இருக்காங்க. கவுன்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில், நேஷ்னல் அக்ரிடேஷன் கவுன்சில், நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில். இவங்க எல்லாரும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அடுத்தது இன்டர்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். நேஷன் வைட் மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம். வில் பி அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, ஹெல்த் சயின்சஸ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, லீகல் இன்ஸ்டிடியூஷன் எய்ம்ஸ் டு பிகம் மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்த டீச்சர் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஐயோ 4 இயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்களாம், 2 இயர் இந்த பிஎட் இப்போ 4 இயர்ஸ் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் அப்படின்னா 4 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ண இன்ஜினியர். அதே மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே எந்த மேஜர் சப்ஜெக்டோ அந்த மேஜர் சப்ஜெக்டோட டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராமையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 4 இயர்ஸ் நீங்கள் டீச்சர் அப்படின்னு ஆயிரும். அவ்வளோதான். ஸோ டுகெதர் யூஜி அண்ட் பிஎட் வந்து என்னென்னா 4 இயர் கோர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. வித் ஷேஸ் ஸ்பெசிஃபிக் 1 இயர் ஃபார் சர்டிஃபிகேட், 2 இயர்ஸ் ஃபார் டிப்ளமோ, 4 இயர்ஸ் ஃபார் பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகே, அண்ட் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபை ஃபார் த போஸ்ட் ஆஃப் டீச்சர். அப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, NETF டு ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இந்த டெக்னாலஜி ஃபாரம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஷேர் தேர் ஐடியாஸ் டு யூஸ் த டெக்னாலஜி. அப்போ டு என்ஹான்ஸ் லேர்னிங், அதே மாதிரி அசஸ்மெண்ட்டுக்கு, பிளானிங்க்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அப்ராப்ரியேட் இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன்டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் வில் பி என்கரேஜ் இந்த ஃபாரமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் 5 ஓவர். இதோட டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஓவர்.